நர மாதம் முழாமல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தையோட டெத்தை நான் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடி. சின்ன நாய்க்குட்டி இது பண்ணால் கூட அது பாவம் பார்க்குறவ. ஒரு குழந்தையே வந்து என் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லாமல் அருணை குடலாம் எடுத்துகிட்டு கை குழந்தை வைக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மற்ற இதெல்லாம் நான் மறந்துட்டாலும் இது என்னால் மறக்க முடியாது. வயிற்றுல குழந்தையோடு இருக்கிறாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் 2 பாடி ஒரே டைமில் கொளுத்தணும். கொளுத்தும் போது இங்கே ஒரு பாடி இருக்குன்னா அது பக்கத்துலேயே இன்னொன்று, 2மே வந்து கட்டவர்த்தி அடக்கி கொளுத்துரும். அப்போல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அந்த இதாக கிராஸ் பண்ணி வரணும். இப்போ எரியுதுன்னா இப்படி கிராஸ் சின்ன வழி தான், அதை கிராஸ் பண்ணி வரணும். அப்போ வந்து காலெல்லாம் விரிச்சின்னு ஒரு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சாப்பிட கூட முடியாது, அந்த மாதிரி கூட ஆகும். யாருமே வரமாட்டாங்க, பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. நாங்கள் எங்கள் கையால் தூக்கியிருக்கோம், செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் 2015 இறந்தார். அதுக்கப்புறம் நீங்களே நான் தனியாக செய்யும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த வேலை எல்லாருக்குமே கிடைச்சிடாது. நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு நல்லது கண்டு ஒரு சில விஷயத்தில் வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. வெட்டியான்னுவாங்க, வெட்டியார் நாயேன்னு சொல்லியிருக்காங்க. சுடுகாட்டில் வேலை செய்கிற பொணம் எரி வைக்கிற நாயங்கள்லாம் பேச்சை பாருன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி நம்ம எழுந்து வந்தோமா அவங்க வேலைக்கு போவாங்க, நம்மளை பார்த்துன்னு உள்ளே போயிடுவாங்க. அப்புறமா அவர் இறந்துட்ட பிறகு புருஷர் அதை முண்டிச்சு முகத்தில் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு. ஜாதி மதம் செய்கிற தொழிலில் கேவலமாக பேசுகிறது, வெட்டியான்றது நிறைய விஷயம். நீங்கள் வந்தால் எவ்வளோ கவலை. சார் கேட்டார், நீங்கள் ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா இல்லை கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க? சுடுகாட்டில் வந்து ஒரு 1 hour உட்கார திருப்தி ஆகிடும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சொல்லலாம் தெரியாது, உணர்வு சார். எந்த நிமிஷமும் இறக்கலாம், உயிர் போகலாம். இந்த நிமிஷம் நான் பேசுகிறேன், இந்த நிமிஷமும் நான் என் உயிர் போகலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேர் நல்லதை செஞ்சு இன்னொரு மனசை காயப்படுத்தாத அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ஜமீன் பல்லாவரத்தில் மலகானந்தபுரத்தில் இருக்கோம். நம்ம கூட குட்டிமா இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட இந்த தொழில், எந்த தொழில்னா இப்போ எரியூட்டக்கூடிய உடலை வந்து நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த தொழிலை கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே இந்த துறைக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட தான் இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். அக்கா, ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே இந்த துறைக்குள்ள வர்றீங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நாங்க பார்க்குறோம். இன்னைக்குமே ஒரு சில பெண்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினா ஏறக்குறைய ஒரு 1995 இருக்குமா? கண்டிப்பா. அப்பவே நீங்க வர்றீங்கன்னா என்ன சூழ்நிலை? நான் 95ல் கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காரர் 95ல் கல்யாணம் பண்ணேன். அப்போ கல்யாணம் பண்ண பிறகு இந்த எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே நைட்டில் வேலை செய்யும்போது காஃபி டீ அவர் இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு வேலை இருந்தாரு. செஞ்சுருந்தாரு. காஃபி டீலாம் எடுத்து கொடுப்பேன். நைட் டைமில் அவருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கூட. அப்போ அவர் கூட வந்து அவர் ஒரு சில விஷயம் நைட்டில் போய்விடும். லைட்டெல்லாம் இங்கே கிடையாது, லைட் இல்லை, இங்கே தெரு விளக்கும் கிடையாது, இந்த சுடுகாட்டில் லைட்டும் கிடையாது. அந்த இருட்டில் தான் பாடி கொளுத்துவார். அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அவர் கூட நான் இருப்பேன். அவர் கூட இருந்து அது பழகி போயிடுச்சு. அவர் கூட இருந்து அந்த பயம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு வந்து 15 வயசு இருக்கு. 15 வயசு. 15 வயசு இருக்கு. 15 வயசுலயே பயம் போயிடுச்சா உங்களுக்கு? 15 பயம் போயிடுச்சு சார். ஏன்னா நான் 15 வயசில் வந்து 95ல் தான் மேரேஜ் ஆச்சு. என் பொண்ணு வயிற்றில் இருந்தாங்க 95லேயே. என்னை 8 மாதம் நான் முழாமல் இருக்கேன். அந்த டைமில் வந்து நான் சுடுகாட்டில் வந்து பாடி எரிய வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் எரிய வைப்பார், பாடிக்கு நான் கொடை பிடிச்சி நின்று இருக்கேன். எதுக்கு கொடை? எதுக்கு? மழை. ஏன்னா மேலே அப்போல்லாம் இதெல்லாம் இல்லை. சரி. இதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. இதெல்லாம் வந்து இது 23 வருஷம் 24 வருஷம் ஆகுது கட்டி. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் செஞ்சோம். அப்போ இது கிடையாது. நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஒரு நல்லது கண்டு ஒரு சில விஷயத்தில் வந்து நிறைய பேர் ஒதுக்கி வச்சுருக்காங்க. வெட்டியான்னுவாங்க, வெட்டியார் நாயேன்னு சொல்லியிருக்காங்க. சுடுகாட்டில் வேலை செய்கிற பொணம் எரி வைக்கிற நாயங்கள்லாம் பேச்சை பாருன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது. இல்லை, அதுதான்க்கா. ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னா, அன்னைக்கு காலகட்டம் எப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெண்கள் ஏதாவது வேலைக்கு போனாலே தப்புன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தையெல்லாம் தாண்டி வரும். அப்போ 95ல் அப்படிங்கும்போது இப்போ இந்த மாதிரி என்னெல்லாம் பேசுனது உண்டு? எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு நிறையவே பேசியிருக்காங்க. ஏன் எதுக்கு இந்த பொண்ணை சுடுகாட்டில் உட்கார வச்சுருக்க, பொண்ணு எதுக்கு உட்கார வச்சுருக்க, கை குழந்தை இருக்குது அப்படி சொல்லும்போது, என் பொண்ணாடி என் கூட தான் இருப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவார். அதே எனக்கு அந்த கூடயே இருந்து பார்த்து நிறைய இப்போ குழந்தை டெத்து வருது, சாவு வருது. அந்த குழந்தைய வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு அருணக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சாங்க. அப்போ நான் நர மாதம் முழாமல் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தையோட டெத்தை நான் பார்க்குறேன் என் கண்ணு முன்னாடி. நிற மாச கர்ப்பிணியா இருக்கீங்க, ஒரு குழந்தை. அப்போ வந்து ஒரு 9 மாதம் இருக்கும் பாப்பா. எனக்கு என் பொண்ணு வயிற்றில் இருக்கும்போது நிற மாசமாக இருக்கும்போது ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு எப்படின்னா ஒரு 5-6 மாதம் இருக்கும், கை குழந்தை. அது துணிலாம் அது நல்ல கலராக இருக்குது குழந்தை, ஆம்பளை குழந்தை. அதை எடுத்துகிட்டு என் கண்ணு முன்னாடி வச்சாங்க.
அது என்னை பார்க்கும்போதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு நான் முழாமல் இருக்கேன்ல. அது எவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்கக்கா? அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது ரொம்ப அது ஏத்துக்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா மத்த டைம் அந்த குழந்தைய வச்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. குழந்தைனாலுமே தெரியும். சின்ன நாய்க்குட்டி இது பண்ணா கூட அது பாவம் பார்க்குறவ. ஒரு குழந்தையே வந்து என் கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லாம அரண குடல்லாம் எடுத்துட்டு கை குழந்தை வைக்கும்போது என்னால ஏத்துக்க முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அது பாப்பா வர வயித்துல இருந்ததுல, என் பொண்ணு வர வயித்துல இருந்ததுல, அதனால அந்த ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு எனக்கு அது. அப்புறம் அவங்க அப்பா, அம்மா அதெல்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து நெறைய சாவுங்கள பார்த்து, பார்த்து மனசு கொஞ்சம் கல்லாயிடுச்சு. இவரு இருந்தாருன்னா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருப்பேன். நிம்மதியா இருந்திருப்பேன். எனக்கு என்னோட பசங்க இருக்காங்கல்ல, இப்ப எல்லாமே நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி போயிடுச்சு. அ எனக்கு துணையாவும், எனக்கு ஆறுதலாவும், எனக்கு சப்போர்ட்டாவும் என்ன விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பாசம் ஜாஸ்தி. இந்த வேலைய முடிச்சுட்டாரா நேரா குட்டிமான்னு வந்துருவாரு. அ எனக்கு அந்த அளவுக்கு பாசமும், அன்பும் காட்டின ஒரே ஒருத்தர் யாருன்னா, என் வீட்டுக்காரர் மட்டும் தான். அவரு அவர தவிர வேற எதுவும் இல்ல. ஆனா இவரு அவ்ளோ பாசம் அன்புனா எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கி குடுப்பாரு. எங்கேயெல்லாம் போமாட்டாரு. வேலைய முடிச்சா வீடு, வீடு விட்டா அந்த சுடுகாடு. அவ்வளோதான் தெரியும். வேற எங்கேயும் போனது கிடையாது. வெளிய கூட இந்த டூருக்கு இங்க, அங்க அதெல்லாம் போனது கிடையாது. ஆனா என்னை விட்டுட்டு ஒரு நாள் பிரிய மாட்டாரு. ஆனா இன்னைக்கு என்னை பிரிஞ்சு 10 வருஷமா இருக்காரு. ஒரு நாள் கூட பிரிஞ்சு போனதே கிடையாது. ஒரு நாள் கூட எங்கேயும் தங்குனதும் கிடையாது. ஒரு நிமிஷம் இல்லன்னா கூட 10 வாட்டி மாமா, மாமான்னு கூப்பிடுவேன். இருக்கேன் 10 வருஷமா. வருஷம் வருஷம் அவருக்கு பண்றது பண்ணுவோம். எப்பயுமே இருக்கிறது தான் மாமாவ பார்க்குறது. மாமா இல்லறது தான் ரொம்ப கவலையே. மாமா தான் மாமா தான் இவரு. அதெல்லாம் மாமா மாமா ஒரு ஒரு நாள் இல்லன்னா நீ கத்தின்னு இருக்கியே, நாளைக்கு செத்துட்டேன்னா வச்சுக்க சமாதிக்கிட்ட நின்னு நீ இது பண்ணுவியான்னு கேட்பாரு. நான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்ப பாரு ஒரு நாளைக்கு 100 வாட்டி மாமா மாமான்னு சொல்றேன்ல. நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? அப்ப எப்படி யார கூப்பிடுவேன்? சமாதிக்கிட்ட வந்து கூப்பிடுவியா மாமான்னு? என் பசங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, என் புருஷன் வேலைய தொடர்ந்து செய்றேன் நான். அழாதீங்கக்கா. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இன்னைக்கும் அவர் நம்ம கூட இருக்காருன்னு. கண்டிப்பா. இப்ப அவரு எனக்கு விட்டுட்டு போன இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து இன்னமும் செய்றேன்னா, என் புருஷன் என் கூட இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்கு. இப்போ கணவரும் நீங்களும் சேர்ந்து இந்த தொழில்ல ஈடுபட்டீங்க. ஒரு கட்டத்துல நீங்களே தனியா இயங்க ஆரம்பிக்க அவரு இறந்துட்ட பிறகு தான் தனியா இயங்க ஆரம்பிச்சேன். எப்போ இருந்தது? எங்க வீட்டுக்காரர் 2015ல இறந்தாரு. அதுக்கப்புறம் நீங்களே நானு தனியா செய்யும்போது கொஞ்சம் பயமா இருந்தது. ம். என் பையன் சின்ன பையனா இருந்தான். பசங்க ஆனா இருந்தாலும் பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, என் பசங்களுக்கு அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு துணையா இருந்து, என் பையனுக்கு துணையா இருந்தேன். அப்ப நான் எடுத்து செய்வேன். சாவு வீட்ல போய் நான் பேசுவேன். சாமான் செலவுலேருந்து மத்த எல்லாமே நான் பேசுவேன். இங்க கட்ட அடக்குறது, எவ்வளோ கட்ட அடக்கணும், எவ்வளோ வர்ட்டி அடக்கணும், எத்தனை மணி நேரம் ஒரு பாடி எரியும், இது எல்லாமே நான் பார்த்துப்பேன். எவ்வளோ நேரம்க்கா? எனக்கு சொல்லுங்களேன். ஒரு கட்டன்னா எவ்வளோ அடுக்கணும்? அதுக்கான முறைன்றது என்ன? அப்போ வந்து நாங்க ஒரு 3 குண்டு கட்ட எடுப்போம். 3 குண்டு, 4 குண்டு 4½ குண்டு, 5 குண்டு தான் வைப்போம். அப்போ குண்டு கணக்கு இருந்துச்சு. இப்ப எப்படின்னா, அது மரத்த வெட்டி எடுத்துட்டு வந்து போட்டுடுறாங்க. இப்ப அந்த மரத்த நம்ம ஒரு லாரியில வாங்குறோம். லாரியில வாங்குற அளவுக்கு அவ்வளோ வசதி இல்ல. சின்ன அணில வாங்குவோம். ரூ. 4000க்கு, ரூ. 7000க்குன்னு வாங்குவோம். சில பேரு ஒரு டைம் வந்து ரூ. 10,000 கூட சொல்லுவாங்க. அத வாங்கி நாங்க வச்சுட்டு, அதுலேருந்து எடுத்து வச்சு நாங்க கட்டைய கொளுத்துவோம். வர்ட்டின்னு சொல்லும்போது 200 வர்ட்டி, இல்ல 300 வர்ட்டி. ஒரு ஒரு ஆ. உடல தகனம் இப்ப பண்ணணும். வரட்டி. வரட்டி அது பத்தாது. 400 வரட்டி, 500 வரட்டி ஆகும். ஒரு டைம் வரட்டியும் கிடைக்கலன்னா, அப்போ வந்து இந்த வைக்கோல் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு இது பண்ணுவோம். சுள்ளி வச்சு நாங்க வரட்டி கிடைக்காதனால, இந்த மழை டைம்லாம் கிடைக்காது. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு உங்களுக்கே கஷ்டப்படுத்தின அனுபவம் ஏதாவது இருக்கா? ஏன்னா, இப்போ சில பேர் வயசு முதிர்ந்து ஒரு முழுமையா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வருவாங்க. அவங்கள எரிக்கும்போது நான் உணர்றேன். சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க வாழ்க்கைய முழுசா வந்து அனுபவிச்சு, நல்லபடியா அவங்க போய் கண்டிப்பா, சேர்ந்துட்டாங்கன்னு. கண்டிப்பா. ஆனா, திடீர்னு ஏதாவது ஒரு குழந்தையோ, ஒரு பையனோ, ஒரு பொண்ணோ, அல்ப ஆயுசுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நான் ஒரு 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 பொண்ணு ஒண்ணு, ட்ரெயின்ல அடிபட்டு அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா, அம்மா கிடையாது. அது அன்னோன் டெத் தான் என்கிட்ட வந்துச்சு. அனாதை சாவா தான் வந்தது. அந்த பொண்ணுக்கு யார் சப்போர்ட்டும் இல்ல. எல்லாமே வந்து ஸ்டூடண்ட்ஸுங்க. ஃபுல்லாவே அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டு. அ ஜென்ட்ஸ், லேடீஸ் நெறைய பேர் வந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா, அம்மான்ற கொல்லி போட யாரும் இல்ல. இந்த கொல்லி போடுவாங்கல்ல, அது யாரும் இல்ல. அது மாரி ஒரு விஷயம் யாருமே இல்லாத அம்மாவா நான் இருக்கேன். நான் கொல்லி போட்டுருக்கேன். எதுக்காகன்னா, வாழ வேண்டிய வயசு இல்ல. வாழ்க்கை என்னைக்கோ ஒரு நாளைக்கு இறக்க தான் போறோம். யாருமே எந்த ஒரு மனுஷனும் வந்து கடைசி வரைக்கும் உயிரா இருக்க போறதில்ல. வாழ வேண்டியவங்க இந்த வாழ்க்கைய வாழாம போயிட்டாங்களேன்ற அந்த வருத்தம் நெறைய இருந்திருக்கு. அந்த மாரி இன்னும் சில சம்பவங்கள் சொல்லணும்னா, எதெல்லாம் இன்னைக்குமே நான் நினைக்கிறது உண்டு. இப்படியெல்லாம் நடந்திருக்கேன்னு.
இது காசுக்காக முழுமையாக செய்கிறது கிடையாது. மன திருப்தி, மன சந்தோஷம். மனுஷன் என்ன பார்க்குறான்? பணம் இருக்கா, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, கார் இருக்கா, பங்களா இருக்கா, அதை மட்டும் தான் பார்க்குறாங்க. மனுஷனை பார்க்கல. இதே சொந்த வீடு வாசல் கட்டியிருந்தான், ஃப்ளாட்டில் இருந்தானா அவனுக்கு மரியாதை கொடுக்குறான். ஒரு ஓலை குடிசையிலேயே இருந்தால் மதிக்க மாட்டேன்றாங்க. ரோட்டில் இருக்கிறவங்கள நான் முக்கியத்துவம் பண்ணி, நான் என் கையாலேயே அவங்க மஞ்சள் பூசி, பொட்டு வச்சு, பூ வச்சு, ஒரு காசு இல்லாத வாங்காத கூட நான் செஞ்சுருக்கேன். இன்னைக்காவது ப இங்க நின்னு ஏதாவது உடலை எரிக்கும் போதோ, இல்ல தகனம் நல்லடக்கம் செய்யும் போதோ அழுதது உண்டா? ஒரு சில இடத்துக்கு நான் அழுதுருக்கேன். எப்படின்னா, சின்ன பசங்களா இருக்கும்போது, வாழ வேண்டிய வயசுல இவங்க இந்த வயசுல இது மாரி ஆயிட்டாங்களான்னு நான் அழுதுருக்கேன், வருத்தப்படுறேன். அப்பா, அம்மா வந்து அழுவாங்க. அப்பா, அம்மா அழுவும்போது அவங்களுக்கு நான் ஆறுதல் பண்ணி சொல்லுவேன். ஆனா என் மனசுக்குள்ள வலி இருக்கும். அந்த வலி நான் காட்டிக்க மாட்டேன். "நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சின்ன குழந்தையா இருந்துச்சுன்னா, "அம்மா உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு இதே குழந்தை திரும்பி வருங்க. மண்ணுக்கு போனது மறுபடியும் உங்களுக்கே வரும்ன்னு" சொல்லிட்டு ஆறுதல் பண்ணி அனுப்புவேன். நெறைய பேருக்கு குழந்தையும் பொறந்திருக்கு. இல்ல சின்ன பசங்களா வந்து ஒரு 10 வயசு, 12 வயசுன்னு அப்படி இறக்கும்போது, இது நம்மளுக்கு கவலையா தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கும் குழந்தை இருக்குல்ல. அப்படின்னா அவங்க கவலைப்படும்போது இது பண்ணிட்டு, அவங்கள ஆறுதல் பண்ணி சொல்லி அனுப்புவேன். ஏன் அழுகை வருது உங்களுக்கு? மனுஷங்கள பார்த்து சார். மனுஷங்கள பார்த்து. ஜாதி, மதம், செய்ற தொழில கேவலமா பேசுறது, வெட்டியான்றது, நெறைய விஷயம். நீங்க வந்தா எவ்வளோ கவலை சார் கேட்டாரு. நீங்க ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா, இல்ல கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சுடுகாட்டுல வந்து ஒரு 1 ஹவர் உட்காரு திருப்தி ஆயிடும். சந்தோஷமா இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது சொல்லலாம் தெரியாது. உணர்வு சார். உட்காந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து அமைதியா இருந்தா, உலகத்துல இருக்க எல்லா விஷயம் மறந்து அமைதியாயிடும். ஏன்னா, இங்க நம்மள காயப்படுத்துறதுக்கோ, சண்டை போடுறதுக்கோ, அவமானப்படுத்துறதுக்கோ யாரும் கிடையாது. இங்க யாருமே கிடையாது. நான் இங்க தனியா உட்கார வச்சுக்க என்னை யாருமே பேச மாட்டாங்க. மன திருப்தி. இங்க ஒண்ணுமே இல்ல சார். ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீசரு, அதுக்கப்புறம் இன்னொரு அதிகாரி, அவரும் இன்னொரு அதிகாரி, மொத்தம் வந்து 3 பேர் வந்தாங்க. 3 பேரா 4 பேர் வந்தாங்க. வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாரி டெத்துமான்னு சொல்லி ஃபோட்டோ, அட்ரஸ் எல்லாமே கேட்டு வந்தாங்க. நான் புதைச்சு தான் காட்டுனேன் அந்த இடம் தான்ட்டு. அவங்க 3 பேருமே என்ன கையெடுத்து வணங்குனாங்க அந்த இடத்துல. அந்த 3 பேர் 4 பேர் என்ன கையெடுத்து வணங்குனாங்க. அவரு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்துருக்காரு. வயசானவர் தான். இறந்துட்டாரு. அவரு வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாம வந்துட்டுருக்காரு. வீட்ல சண்டை போட்டு வந்தாரா என்னன்னு தெரியாது. வந்துட்டாரு. வந்து இறந்துருக்காரு. அவங்களுக்கு தெரியல. இறந்து ஒரு 3 மாசம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இங்க மாரி அப்பா இறந்துட்டாரு. இங்க புதைச்சிருக்காங்க. டீட்ல வந்து வாங்கி அதுக்கப்புறம் இங்க வந்துட்டாங்க. அந்த பேர நான் காட்டுனேன். யாருங்க கொல்லி போட்டாங்க? நான் தான் சார் பண்ணேன் அப்படின்னு. அவங்க 3 பேருமே கையெடுத்து கும்பிட்டாங்க. அவங்க கால்ல கூட விடுறோன்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. ஏன் சார் நாங்க 4 பையனா இருந்து நாங்க கொல்லியே போடலல்ல. நீங்க அவருக்கு ஒரு பொண்ணா இருந்து கொல்லி போட்டீங்கல்ல. அது உண்மையாவே நான் தாம்மா உங்கள கையெடுத்து கும்பிட்டேன். 4 பேரும் நின்னு என்ன கையெடுத்து கும்பிட்டாங்க. உடல்கள தகனம் பண்றது இதெல்லாம் பேசும்போது கூட, கொரோனா காலகட்டம்ன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு காலகட்டமா இருந்தது. யாருமே வெளிய வரல. சொந்தக்காரங்களோட உடலை எரிக்கணும், இல்ல புதைக்கணும்னு ஒரு நிலைமை வந்தப்போ கூட நெருங்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கண்டிப்பா சார். அப்போ உங்களுக்கு இங்க எப்படி இருந்தது சூழ்நிலை? ஒரு எல்லாருமே பயந்தப்போ உங்களுக்கு அந்த பயம்ன்றது இல்லையா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க. அப்பாவோ, புள்ளையோ ஏதோ ஒரு டெத்து ஒரு அப்பா இறந்துட்டாரு, புள்ளையே கொல்லி போட வரமாட்டான். ஓடி தொழுவா நிப்பான். நாங்க எங்க கையால தூக்கியிருக்கோம். கையால செஞ்சிருக்கோம். ஆனா 2 வாட்டி எனக்கு உடம்பு சரியாம ஆச்சு. ஆன பிறகும் நான் மறுபடியும் இந்த வேலை செஞ்சேன். அது வந்து எப்படின்னா, என்ன தனிமைப்படுத்திக்கினேன். தனிமைப்படுத்திக்கினேன். வேப்பில தான். வேப்பில தான் நாங்க கையில இது பண்ணுவோம். சொந்தக்காரு, பந்தக்காருலாம் வரமாட்டாங்க. 2 பேர் வருவாங்க சார். யாரும் வரமாட்டாங்க. என் பையன் நானும் செஞ்சிருக்கோம் வேலை. ஆனா உங்களுக்கு பயம் இல்லையா அப்போ? பயம் இல்ல சார். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாவ போறோம். ஒருத்தர் செஞ்சுட்டு போனா எங்களுக்கு மன திருப்தி இருக்கு. மன சந்தோஷம், திருப்தியா இருந்துச்சு. ஆனா இவ்ளோ பேர் சாவுறாங்களே! அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உலகம் அழியுதுன்னாங்கல்ல. அது இதுவா இருக்குமோ? அப்படின்றது ரொம்ப அப்படி ஒரு பயம் இருந்தது கண்டிப்பா இல்லையா? பயம் இருந்தது. எல்லாருக்குமே அந்த அப்ப எண்ணம். யாருமே அப்ப லைனா இறந்துருவாங்களோ? அப்ப எல்லாரும் இறந்துருவாங்களோ? அப்படின்ற பயம். இந்த இந்த கொரோனான்றது எப்போ ஒழியும்? இது மக்களுக்கிட்ட இருந்து வரக்கூடாது. இந்த நோய் வரக்கூடாது. அதுக்காக ரொம்ப பயந்துருக்கேன். நான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனா ஒரு சங்கு ஊதுறதோ, மோளம் அடிக்கிறதோ, ஒரு பட்டாசு வெடிக்கிறதோ, எந்த இதுவும் இருக்காது. நான் என் பையனுக்கு தான் ரொம்ப பயந்தேன். என் பையன் தொட்டு தூக்கி என் பையன் செய்வான். எனக்காக நான் பயப்படல. நான் அவனுக்காக பயந்தேன். அப்ப கூட வந்து வேலை செய்யறதுக்கு கூட யாரும் எந்த பசங்களும் வரல. ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் பயம் தானே. அந்த இதுல அது ரொம்ப கஷ்டமான சாவு. அது அது மாரி. உங்களுக்கு ஏன்னா இப்போ அவங்களுக்கு வரணும்னு விருப்பம் இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. ஆமா. அரசாங்கமும் அது வேண்டான்னு கண்டிப்பா. சொல்லிட்டாங்க.
அப்போ ஒரு அப்பாவுக்கோ, ஒரு பையனுக்கோ தன்னோட சொந்தத்துக்கு வந்து நிக்க முடியலன்னு அந்த ஆதங்கத்த உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்க சொல்லியிருக்காங்க. பார்த்து நான் பண்ணிடுங்கக்கா சொல்லியிருக்கேன். அப்படின்னு. கண்டிப்பா நீங்க பார்த்து பண்ணி குடுங்கக்கா. உண்மையிலே நான் உங்கள கடவுளா பார்க்குறேன்க்கா. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கையெழுத்து ஆனா அது ரொம்ப போட்டுருக்காங்க. கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களும் எல்லாருமே. வந்து நிக்க முடியாத ஒரு இடத்துல அந்த இடத்துல நான் நின்னு இருக்கேன் சார். நான் நின்னு இருக்கேன். என் பையன் நின்னு இருக்கான். யாரும் வரமாட்டாங்க சார். அப்படியே அங்க தான் நிப்பாங்க சார். வரமாட்டாங்க யாருமே. அது ரொம்ப கஷ்டமா ப்ளீச்சிங் பவுடர் போடுறதுலேருந்து மத்த எல்லாம் பண்றதும் நாங்க பண்ணுவோம். அந்த இதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க கிட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா ஆன ஒரு மரண ஓலம் அப்படின்றது இங்க தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கண்ணீரா இருக்கட்டும், கதறலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்க தான் அது எல்லாமே நடக்கும் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு நாளும் இத நீங்க கவனிக்கிறீங்க, இத பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வருமா? கண்டிப்பா தூக்கம் வராது சார். ஒரு டைம் தூக்கம் வராது எனக்கு. சின்ன வயசு பசங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுங்க எதா பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சு, மருந்து குடிச்சிடும், இல்ல தூக்க மாட்டிக்கும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஏதோ பண்ணினா, அப்போ அழுவும்போது மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு டைம்ல அழுதும் இருக்கேன். அழுதுனே படுத்துருவேன். அது ஒரு மாரி ஆயிடும். சின்ன குழந்தைன்னும்போது ஒரு மாரி ஆயிடும். 2வது மாசமா இருந்துட்டு, குழந்தை வயித்துலயே இருந்து சாவுறது, அதெல்லாம் அது 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 என்னால ஏத்துக்கவே முடியாது. அப்படி கர்வமா பார்த்துருக்கீங்க இல்லையா? அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக நான் வருத்தப்பட்டு அழுதுருக்கேன். அது நான் வந்து எப்படின்னா, எனக்குள்ள மத்த இதெல்லாம் நான் மறந்துட்டாலும், இது என்னால மறக்க முடியாது. வயித்துல குழந்தையோட இருக்கிறாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை. ஆனா, அதெல்லாம் பார்த்து தான் சார் இந்த தொழில் நான் செய்றேன். ஒருத்தர் 2 பேர் நான் செய்யக்கூடாதுன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. என்ன நிம்மதியா விடுங்களேன். பணத்துக்காக செய்யலங்க. நிம்மதிக்காக செய்றேன். எந்த நிமிஷம் வேணா இறக்கலாம், உயிர் போலாம். இந்த நிமிஷம் நான் பேசுறேன். இந்த நிமிஷம் கூட நான் என் உயிர் போலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லத செஞ்சு, இன்னொரு மனுஷ காயப்படுத்தாத அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த மயானம், இல்ல இடுகாடு இதெல்லாம் நம்ம பேசும்போது, இந்த உடல அடக்கம் பண்றதுக்கும், எரியூட்டுறதுக்கும் என்னெல்லாம் வித்தியாசம் உண்டு? இப்ப எரிக்கிறோம்னா, எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல சார். பல்லம் எடுக்கிறது வந்து செஞ்சுருவோம். அது வந்து எப்படி சொல்றது? நெறைய பாடிங்க 4 பக்கம் பாடி இருக்கும். ஒரு சில பேர் வருவாங்க சொந்தக்காரு, அது கூட பேசுவாங்க. இங்க ஒரு பாடி இது. இங்க ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் பாடி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாடி வந்து மண்ணுல மக்குதுன்னா, மக்கி ஒண்ணு மேல அது போனா 2 வருஷம் ஆகும். 2 வருஷம். 2 வருஷம் ஆகும். கடைசி வரைக்கும் மக்காம இருக்கிறது எதுவா இருக்கும்? அந்த போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு, இந்த கவர் பேக் பண்ணிடுறாங்கல்ல, அதுதான் கொஞ்சம் மக்காம இருக்கும். அதுவும் மக்கிடும். எப்படின்னா, அந்த புழுக்களோ, பூச்சிகளோ அதில போயிட்டு உள்ள இருந்து எல்லாமே சடலத்த சாப்பிட்டுச்சுன்னா, ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆயிடும். ஆனா ஒரு உடம்பு முழுமையா மங்கி போறதுக்கு வந்து 2 வருஷம் 2 ஆகும். வருஷம். அப்போ குழி எடுக்கிறதுல என்ன சிரமம் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே ஒரு உடம்பு இருக்கு அப்படின்ற சிரமமா? ஒண்ணும் இல்ல. சிரமம்லாம் ஒண்ணுமே இல்ல சார். இப்ப மழை டைம் வந்துச்சுன்னா, எங்க பல்ல அடுத்தமா தண்ணி வந்துரும். உள்ள தண்ணி சொரக்க ஆரம்பிக்கும். பாடி ஏன்னா, இந்த சடலத்தெல்லாம் புதைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில வந்து தண்ணி தேங்கி இருக்கும். உள்ளுக்குள்ளேயே எப்படி பஞ்சில தண்ணி இருக்குல்ல, அந்த மாரி இருக்கும். நம்ம எடுக்கும்போது 4 பக்கம் வந்து குழா மாரி தண்ணிங்க வரும். அது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது தண்ணி மொண்டு மொண்டு தண்ணி சொரக்க ஆரம்பிக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் இதாகாது இல்லையா? அவ்வளோ இல்ல. அது தண்ணி மொண்டு ஊத்தி டெத்து வருதுன்னா, அது வந்து சொரந்துனே இருக்கும். இங்க தண்ணி சொரக்கும். அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மழை டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப இந்த பள்ளமா எடுக்குறது கஷ்டம். அப்பதான் கஷ்டம். வெயில் நேரத்துல எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. இப்ப எரிக்கிறது அப்படின்னு நம்ம பேசும்போது, ஆ அதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும்? வயசாகி சுருங்கி போயிடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்கன்னா, அந்த பாடி வந்து எரியாது. தெரியாது. ஏன்னா கொழுப்பு இல்ல அதுல. அதனால எரியாது. ஒரு மாரி புகைஞ்சுன்னே இருக்கும். ஸ்மெல்லு நெறைய வரும். புகைஞ்சுன்னே இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் எரியாது. அது எரியறது தான் கஷ்டம். அது எரிய வச்சுட்டாலும், இந்த நெஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? அது எரியறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அப்படியே ரஃப்பா ஜவ்வு மாரி இருக்கும். லப்பர் மாரி எகிரும். அதுதான். குண்டா இருக்கிறவங்கன்னா 1 1/2 2 ஹவர்ல ஏறி வச்சுருவோம். அது வந்து கொழுப்பு முழுசாவே. இல்ல. ஆ. 2 ஹவரும் 2 ஹவருக்கு தான் ஃபுல்லா க்ளோஸ். ஏன்னா, அது அது மட்டும் கொழுப்பு இருக்கிறதுனால, ஃபுல்லா அதுவே கொழுப்புக்கு அது எரிய ஆரம்பிச்சுரும். எரிய ஆரம்பிக்கும். ஆனா, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம தள்ளி வந்துடணும். அந்த அந்த வயிறு வந்து வெடிச்சிடும். வெடிக்குமா? வயிறு வெடிக்கும். அது எல்லாத்துலயும் வெடிக்காது. ஒரு சிலது வெடிக்க ஆரம்பிச்சுரும். அது வெடிக்கும்போது மட்டும் தள்ளி வந்துடணும். ஏன்னா, அது உள்ள இருக்க குடலு, அந்த சதைங்க எல்லாமே வெடிச்சுச்சுன்னா 4 பக்கம் செதுரும் பார்த்தீங்களா? அந்த டைம் நம்ம மேல எங்க வீட்டுக்கு அந்த மாரி பட்டுருக்குங்க. இந்த சைடு பட்டுருக்கு. என் கையிலலாம் பட்டுருக்கு எங்க வீட்டுக்காருக்கு. வயித்துல பட்டுச்சு. அப்ப சட்டை போடாம இருந்திருக்காரு. வயித்துல, முகத்துல இந்த சைடுல அடிச்சிச்சு. இந்த எரிஞ்சு கொதிக்க கொதிக்க அது ஃபுல்லா இதுவாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பழகியிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில ஒரு பயம் அப்படின்றது இருந்ததா? ஏன்னா இது எல்லாமே புதுசு இல்லையா? நீங்க ஒரு 15 வயசுல இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா, இ ஒரு பயம் இருக்க தானே செய்யும். அது எழுந்து உட்காரும்போது எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில. அது வந்து எப்படின்னா 96ல கொஞ்சம் இதா இருந்தது. எழுந்து உட்காரும்போது, ஏன் 2 பாடி ஒரே டைம்ல கொளுத்துனோம்.
கொளுத்தும் போது இங்கே ஒரு பாடி இருக்குன்னா அது பக்கத்துல இன்னொன்று ரெண்டுமே வந்து கட்டவர்த்தி அடுக்கி கொளுத்துரும். அப்போல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. அந்த இதை கிராஸ் பண்ணி வரணும். இப்போ எரியுதுன்னா இப்படி கிராஸ் சின்ன வழி தான், அதை கிராஸ் பண்ணி வரணும். அப்போ வந்து காலெல்லாம் விரிச்சின்னு ஒரு மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சாப்பிட கூட முடியாது. அந்த மாதிரி கூட ஆகும். அது அப்படியே பழகிச்சுல. போய் போய் அப்படியே பார்த்து பார்த்து பழகி பழகி பயம் போயிடுச்சு. அக்கா இப்போ இந்த மயானம் இதெல்லாம் நம்ம பேசும்போது நிறைய அமானுஷ்யம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? இப்போ சுடுகாடுன்னா பேய் இருக்கும், ஆவி இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க பார்த்தது உண்டா, உணர்ந்தது உண்டா? இல்லைங்க சார், நான் பார்த்ததே இல்லை. நைட்டில் 1 மணிக்கு இருந்திருக்கேன், 12 மணிக்கு இருந்திருக்கேன், 3 மணிக்கு இருந்திருக்கேன், எல்லா டைம் இருந்திருக்கேன். நான் மின்சன்ஸாக இருக்கிற டைம்லேயும் இருந்திருக்கேன். என் பிளட்டு கூட இந்த சுடுகாடு நிறைய இடத்துல பட்டிருக்கும். குழந்த பாப்பா பிறந்துட்டு அந்த டைம்லலாம் அது எனக்கு இது வரைக்கும் அந்த பேய் பிசாசு அமுக்குது அப்படி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு தடவை கூட அது ஒரு உணர்ந்தது இல்ல? தடவை கூட பார்த்ததில்ல. அதெல்லாம் பொய். மனுஷன் தாங்க பேய் பிசாசு. இல்ல ஏதாவது ஒண்ணு ஏதாவது மனசுல உறுத்திட்டே இருந்திருக்கு. நான் வீட்டுக்கு போனாலும் இல்ல ரொம்ப நாள் அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்தது. அப்படி ஏதாவது உண்டா? அது வந்து எப்போன்னா வந்துட்டு 97ல ஒரு 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 டெத்து ஒன்று, அது எரிஞ்சு போயிட்டாங்க அவங்க. இங்கே தான் புதைச்சிருந்தாங்க ஆல்ரெடி. இங்கே தான் ஒரு மண்டபம் இருந்துச்சு. மண்டபம் அங்கே இருந்துச்சு. இது அந்த எரிஞ்சது இங்கே இருந்தது. வழி இந்த பக்கம் தான் போனோம் நாங்கள். இந்த பக்கம் போய் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வாடகை இருந்தோம். சரி. அந்த ஓரம் தான் போனோம். மதியானத்தில் 12:30 மணிக்கு ஒரு 1:30 மணிக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். நான் பயந்தது கிடையாது. ஆனால் அப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா அந்த நினப்பு, அவங்க கொளுத்தினு இறந்துட்டாங்க இறந்தவங்கள அடக்கம் பண்ணியிருந்தீங்க. அடக்கம் பண்ணியிருந்தோம். அது அது கிராஸ் கொஞ்சம் பண்ணும்போது பயம். கிராஸ் பண்ணும்போது மதியானத்தில் ஒரு 12:30 மணி 1 மணினா அப்போ நான் வந்து முகாம் வந்திருக்கேன். எனக்கு அந்த டைமில் நான் போகும்போது கொஞ்சம் எல்லாம் சின்ன பொண்ணுல, அதுக்கப்புறம் அது பழகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பயமே போயிடுச்சு. சரி, இப்போ ஒரு சில வீடுகள்ல இப்போ எங்க வீட்டிலேயே சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, சுடுகாடு பக்கமா போகும்போது இந்த கறி சாப்பாடு கொண்டு போகாத, இந்த இரும்பெல்லாம் போட்டு அனுப்புறது அந்த மாதிரி. அதெல்லாம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதெல்லாம் மூட நம்பிக்கை சார். நான் இந்த சுடுகாட்டில் உட்காந்து கறி குழம்பு சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அப்போ அந்த பேய் என்னை பிடிச்சிருக்கலாம்ல. நான் முழாமல் இருக்காமல் இருந்தாலும் அந்த பேய் என்னை பிடிச்சிருக்கலாம்ல. மின்சன் டைமில் இருந்து உள்ளே இருந்திருக்கலாம், அப்பயே அந்த பேய் பிடிச்சிருக்கலாம்ல. என்ன தெரிஞ்ச வரைக்கும் இதில் சாமி தான் இருக்காங்கன்னு நான் 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 நம்புகிறேன். அவ்வளோதான். ஹரிச்சந்திர அப்பா எங்களுக்கு துணையாக இருக்காரு. அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பேய் நிற்குது, இங்கே இறந்துட்டாங்க, அவங்க ஆத்மா இங்கே நிற்குது அப்படின்றதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்களே ஹரிச்சந்திரன் இருக்காருங்கன்னு, அது என்ன நம்பிக்கை? நம்மளுக்கு காவல் காக்குறாரு. எந்த ஒரு கெட்டதும் வந்து உள்ளேயே அனுமதிக்க மாட்டார், உள்ளே இருக்கவும் அனுமதிக்க மாட்டார். எங்களுக்கு நாங்கள் இந்த வேலை செய்தால் எங்களுக்கு அவர் துணையாக இருப்பாருன்ற அந்த நம்பிக்கையில் தான் செய்கிறேன். அக்கா இப்போ இந்த மயானம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு பக்கம் நான் சொன்னேன் இல்லையா, அமானுஷ்யம் அப்படின்றது நீங்க இல்லை அப்படின்னீங்க. ஆனா இதை தாண்டியும் இந்த பில்லி சூனியம், ஏவறது, இந்த வசியம் பண்றது, இதுக்கான வேலைகள்லாம் நடக்கிறது அப்படின்றது காலங்காலமா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். குறிப்பா வந்து இந்த எலுமிச்சை பழத்தையெல்லாம் எடுத்து போடுறது, இல்லை இங்கிருந்து மை எடுக்கிறாங்க தலைச்சாம்பழம் மண்டையோட்டில் அப்படின்லாம், இதெல்லாம் உண்மையா? இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா? நிறைய டைம் இந்த அமாவாசை டைமில் தான் சார் பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் வந்து ஏன்னா பசங்களாம் வேலை செய்கிறாங்க, என் பையனும் இருக்கான் கூட, பசங்களாம் வேலை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் இப்போ நடுவில் வந்துட்டாங்க. ஏன்னா அம்மாவே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனும் நானும் சேர்ந்து செய்வோம். கூட 2 பசங்க இருக்காங்க. இவங்க ஏதாவது பண்ணி போட்டாங்கன்னா என் பசங்களை தான் தாக்கும். என் பிள்ளைங்க மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிறவங்களும் என் பசங்க தான். அதனால அதை பண்ண விட மாட்டேன். அதனால நிறைய பிரச்சனை இல்லை அப்படி உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா இந்த மண்டை ஓடெல்லாம் வேணும்? அந்த மாதிரி ஒரு பையன் வந்து பேசினான் சார் என்கிட்ட. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி தான் பேசினான். இந்த மாதிரி வந்து மை வேணும் அப்படின்ற மாதிரி பேசினான். ஆனால் இது வரைக்கும் பேசினதே இல்லை யாரும் என்கிட்ட. ஆனால் ஒரு பையன் வந்து என்னை மிரட்டுற மாதிரி பேசினான். இப்போ நானே உனக்கு எதாவது பண்ணி வச்சிங்களேன், நீங்களே என் பின்னாடி வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டினான். தெரிஞ்ச மாதிரி பேசினான் சார் வந்து. அப்படி அக்கா எப்படிக்கா இருக்கீங்க, குட்டிமாக்கா நல்லா இருக்கீங்களா, அப்படி இப்படி நல்லா பேசினாங்க. எனக்கு யாருன்னே தெரியல, நான் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. கடைசியில் என்ன கேட்டாங்க? கடைசியில் பேசும்போது என்னக்கா அப்படிக்கான்னு பேசினே இருக்கும்போது சொன்னான், அக்கா இந்த மாதிரி வந்து எரியும் போது அது ஒரு சொன்னா பொண்ணு மண்டை ஓட்டிலேருந்து அந்த மை வரும், அந்த மை மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும், அது மட்டும் எடுத்தாங்க, நீ எவ்வளோ காசு சொன்னால் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான்னா, என் தொழிலுக்கு நான் செய்ய துரோகம், நான் துரோகம் செய்ய நான் விரும்பலை, புரியுதுங்களா? அந்த விஷயம் நான் பண்ணவும் மாட்டேன். இல்லை அது உண்மையா? ஏன்னா இப்போ அந்த மண்டை ஓடு எரியும் போது அதுலேருந்து மை வரும்ன்றதெல்லாம் உண்மையா? இல்லை எதை தான் மைன்னு அவனுக்கு சொல்கிறானுங்க? அந்த மூளையை தான் சொல்கிறாங்க சார். அது எரியும் போது மூளை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வழிஞ்சு வரும். அதை சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் எரியும் போது அந்த மூளையிலேருந்து வர அந்த கருப்பாக வரும். அதை வந்து அதை மையை நான் ரெடி பண்ணுறேன். அந்த மூளை தான் மையின்னு அதை சொல்றாங்க. தான் மையின்றாங்க. அந்த மூளையை தான் மையின்றாங்க. எரியும் போது அது எண்ணெய் மாதிரி வரும், வெண்ணெய் மாதிரி வரும், ஒன்று பச்சை நிறமாக வரும்,
அந்த எரியும் போது அந்த இதுதான் அந்த மூளையை தான் அவங்க மையின்றாங்க. அதையெல்லாம் எடுத்து தான் இந்த செய்வான வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் அதுக்கெல்லாம் பண்றாங்க. அவன் சொன்னான். அது ஆ. மாதிரி தான் பண்ணாங்க. எப்படின்னு அவன் எனக்கு இதோ சொன்னான். "ஒண்ணும் இல்லக்கா, உங்க செருப்புல தடவுனா போதுங்க. செப்பல் போட்டுனே இருக்கீங்கல்ல, நீங்களே என் பின்னாடி வந்துருவீங்க" அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பயம் வந்துச்சு. அது எப்படி செருப்புல தடவுனா நம்ம போவோம்? சொ செருப்புல போகும். செருப்பு தான் போகும் சார். ஆ. நம்ம செருப்பை யூஸ் பண்றோம்ல, அது போட்டு நம்ம சொல்றேன். அத அப்படி சொல்றோம் நம்புறானுங்களே. சார். அது நம்புறேன். அது சொல்லி என்ன பயமுறுத்துனாங்க சார், எடுத்து குடுங்கன்னு சொல்லிட்டு. "நீ என்ன பண்ணாலும் தரமாட்டேன். இப்ப ஸ்டேஷன்ல ஃபோன் அடிப்பேன். உன் மேல கம்ப்ளைண்ட் குடுப்பேன். எந்த ஊருன்னு சொல்லிட்டு" புடிச்சு வச்சேன். பசங்க அந்த பையன புடி 2 பேரையும் சொல்லிட்டு. ஃபோன் பண்ணா ஓட்டாங்க பைக் எடுத்துன்னு. அ. அந்த அவங்க ரொம்ப என்ன வந்து பார்க்குற பார்வை வந்து அப்படியே கண்ண இமைக்காம அப்படியே ஒரு மாரி பார்த்தான் சார். எப்படின்னா நம்ப ஏதோ ஒரு மாரி அவரு அந்த மாரி பார்த்தான் அந்த பையன். எனக்கு பார்க்கும்போதுங்கக்கா, இப்போ இந்த சமூகத்துல வந்து செய்யற வேலைய வச்சு ஒரு ஆள ஏற்றத்தாழ்வு அப்படின்ற மனநிலை இன்னுமே இருக்கு. கண்டிப்பா. அதெல்லாம் கண்டிப்பா இல்லாம போகணும். அதுதான் எல்லாருடைய ஆசையும். ஆனா அந்த மாரி விமர்சனத்த நீங்களும் சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது, இந்த வேலைய எவ்வளவு புடிச்சு செய்றீங்க? இது எவ்வளவு புடிச்ச ஒரு வேலையா இருக்கு? இந்த வேலை எல்லாருக்குமே கிடைச்சிடாது. எல்லாமே சொல்லுவாங்க. சுடுகாட்ல வேலை செய்றாங்க, வெட்டியான் அப்படின்னு கேவலமா பேசியிருக்காங்க. நெறைய பேர் கேவலமா பேசியிருக்காங்க. இதில படிக்காதவங்க பேசினா கூட பரவால்ல. படிச்சவங்களே பேசியிருக்காங்க. என்ன தரக்குறைவா பேசியிருக்காங்க. இந்த வெட்டியான் வேலை செய்றேன்னு கேவலமா பேசியிருக்காங்க. அது நெறைய பேரு. ஆனா இந்த இடத்துல வந்து எப்படின்னா, சுடுகாட்ல வேலை செய்ற வெட்டியார் நாயி, நீ எல்லாம் பேசுவியா? அப்படின்னு பேசுவாங்க. நம்ம தண்ணி பிடிக்கும்போது, மத்தபடி எதனா ஒரு விஷயத்துல போகும்போது, நம்மள ஒதுக்கியே பார்ப்பாங்க. காலையில எழுந்து வரோம்னா, நம்ம நம்ம எழுந்து வரோம்னா, ஆ ஒரு வெட்டியான் வரான்ற நம்ம வந்தா வரமாட்டாங்க. முன்னாடி நம்ம எழுந்து வந்தோமா, அவங்க வேலைக்கு போவாங்க. நம்மள பார்த்துன்னு உள்ள போயிடுவாங்க. அப்புறமா அவரு இறந்துட்ட பிறகு ம் பு புருஷலாத முண்டிச்சு முகத்துல பார்த்துட்டு போறோம் அப்படின்னு. அவர் இறந்த புதுசுல வந்து சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க. "காலையில 7 மணி 8 மணிலாம் வெளிய வராத." எனக்கு அப்ப தெரியல. எனக்கு அவரு இறந்தது மட்டும் ரொம்ப கவலையா இருந்தது. அந்த டைம் தெரியல. "நீ காலையில 6 மணிக்கு 7 மணி 8 மணிலாம் வராத. எழுந்தோன 10, 11 மணிக்கு அவ வெளியன்னாங்க." எனக்கு அப்ப புரியவே இல்ல. அதுக்கப்புறம் தான் சார் புரிஞ்சுது எனக்கு. அவங்க கூட இருக்கிறவங்க பேசுவாங்க. நம்மள குற்றமா பேசுவாங்க. உட்காந்து 2, 3 லேடிங்க உட்காந்து கதை பேசும்போது, அதில ஒருத்தர் இறந்துட்டாங்க. இறந்துட்டு இருக்கும்போது, அந்த டெத்துக்கும் நான் வேலை பார்க்குறேன். அந்த வேலை செய்து கூப்பிடுறாங்க. அந்த டைம் பார்க்கும்போது, நம்மள கொஞ்சம் வசதியா பார்ப்பாங்க. நம்ம இவ்வளோ பேசணும். இன்னைக்கு வந்து இவ வந்து செய்றா. நமக்காக செய்றான்னு நெனைப்பாங்க. எனக்கு அந்த பழி வாங்கணும் இவங்க இப்படி பேசிட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு அப்படிலாம் கிடையாது. கோவம்லாம் இருக்காது. எனக்கு அந்த கோவம் வராது. மனுஷனுடைய வாழ்க்கையே வந்து சும்மா உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேச்சு. உயிர் நம்ம உடம்ப விட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. அத புரிஞ்சிக்காத அவங்க பேசுனாங்க. எனக்கு தெரியும். அதனால நான் அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். என் வேலைய நான் செய்வேன். எவ்வளவு புடிச்சு இந்த வேலைய செய்றீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த வேலை? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிச்சாங்கன்னா படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சிடும். ஆனா இந்த வேலை நெறைய பேருக்கு கிடைக்காது. இது வந்து லட்சத்துல ஒரு ஆளுக்கும் அப்படியேப்பட்ட வேலை இது. இந்த வேலைக்குள்ள யாராலயும் வர முடியாது அவ்வளோ சீக்கிரத்துல. வர முடியாது. ஹரிச்சந்திர அப்பா வந்து இவங்களுக்கு தான் இந்த வேலைன்ற மாரி அவரு குடுத்த வேலைய நாங்க செய்றோம். மன திருப்தி, சந்தோஷமான வேலை இது. ரொம்ப திருப்தி, ரொம்ப சந்தோஷமான வேலை. மீதி எல்லாமே நீங்க படிச்சுட்டு செய்யலாம், படிக்காத செய்யலாம். இந்த வேலை வந்து செய்றது ரொம்ப கஷ்டம். நைட்ல 10 மணிக்கு, 12 மணி, 2 மணிக்கு, 3 மணிக்கு அடிக்கிற மழையிலயும், வெயில்லயும் இதில கஷ்டப்படணும். ஆனா, இதில இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஒரு வேலை அப்படிங்கும்போது, இதுல ஒரு வருமானம் வரும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பா. அப்போ இதுல வந்து ஒரு உடல அடக்கம் செய்யும்போதோ, தகனம் செய்யும்போதோ, வருமானம்ன்றது என்னவா இருக்கும்க்கா? இப்போ வந்து ஊர்க்காரா இருக்காங்க. ஊர் வேலை நாங்க செய்றோம். ஊர்க்காரங்க இருக்கும்போது ஒரு டெத்துன்னு சொல்றாங்க. அம்மா இந்த மாரி அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க அப்படி சொல்றாங்க. கொஞ்சம் இருக்கப்பட்டவங்களா இருக்காங்க. கொஞ்சம் வசதியா இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட வந்து இப்ப எரிய வைக்கிறதுக்குன்னா எங்களுக்கு வந்து அப்ப குடுத்தாங்க எங்களுக்கு. எவ்வளோ குடுத்தாங்க? எரிய வைக்கிறதுக்கு ரூ. 1200 குடுப்பாங்க. ரூ. 1200 இல்ல, ரூ. 900 குடுத்தாங்க. 95ல ரூ. 900 குடுத்தாங்க. ரூ. 900 குடுப்பாங்க, ரூ. 800 குடுப்பாங்க, ரூ. 700 குடுப்பாங்க. இல்லாதப்பட்டவங்க வரும்போது அதுக்கு சில பேர் வந்து புதைக்க மாட்டாங்க. தலைச்சம் புல்ல. எப்படியாவது பண்ணி குடுங்கன்னா ரூ. 500 குடுத்துருக்காங்க. ரூ. 500 கட்டவர்த்தி வாங்கி நாங்க அத கொளுத்தியிருக்கோம். இப்போ எல்லாமே மாறி போச்சு இல்ல. இப்போ வந்து விலைவாசி எல்லாம் வரும்போது, இப்போ வந்து இப்போ எரியுறதுக்கு வந்து கட்டவர்த்திலாம் சேர்த்து வாங்கும்போது ரூ. 6000 கேட்போம். ரூ. 5000 குடுப்பாங்க. ஒரு சில பேர் தருவாங்க. சில பேர் தரமாட்டாங்க. ரூ. 5000 தான் குடுப்பாங்க. ரூ. 5000க்குள்ள ஒரு சில பேர் வந்து கட்டண்டாட்டா பேசுவாங்க. அவங்க கூட பேச முடியாது. "இந்தாப்பா ரூ. 3000 தாங்குது. எப்படினா பார்த்து பண்ணி குடுப்பா" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஒரு சில பேர். அதுக்கும் நாங்க பண்ணி குடுப்போம். புதைக்கிறதுக்கு வந்து இப்போ அன்னம் டெத்து, அனாதை சாவுன்னு வரும்போது, அவங்க இஷ்டப்பட்டு குடுப்பாங்க. போலீஸ்காரங்க ஒரு ரூ. 500 குடுப்பாங்க. சில பேர் ரூ. 1000 குடுப்பாங்க. சில பேர் ரூ. 100 கூட குடுத்துருக்காங்க. நாங்க எங்க வேலைய செஞ்சுட்டு போயிடுவோம். இங்கேயும் பேரமெல்லாம் பேசுவாங்களா? பேசுவாங்க சார். பேரம் பேசுவாங்க. இப்ப நாங்க வரட்டி, கட்ட, வரட்டி, கிருஷ்ணாலு எல்லாம் வாங்குனோம். இங்க வேலை செய்ற பசங்களும் காசு தரணும். டீயோ, சாப்பாடு, ஜூஸ் எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் நாங்க பார்த்துக்கணும். ஆனா ரூ.
ரூ. 5000 குடுத்தாங்கன்னா, இதில எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 3500 போயிடும். 1500 நமக்கு இருக்கும். ஒரு 4 டெத்து வருது, இல்ல 3 டெத்து வருதுன்னும்போது, நமக்கு வந்து ஒரு ரூ. 4000 கிடைக்குது, ஒரு ரூ. 5000 கிடைக்குது. ஒரு நாளைக்கு அப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த காசு வருதுன்னா, இப்ப அப்பா, அம்மா இல்லாத இருக்காங்கல்ல. அந்த மாரி குழந்தைங்கலாம் நம்மகிட்ட நம்ம குழந்தைங்க படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது, அது மாரி படிக்கும்போது, அவங்களுக்கு பேக் வாங்கி குடுக்குறது, நோட்டு வாங்கி குடுக்குறது, அந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அ நான் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உதவி கேட்பாங்க. ஒரு வயசானவங்க யாருனா புடவ வாங்கி குடுமா அப்படின்னும்போது நான் சம்பாதிக்கிற காசுலேருந்து ஒரு ஒரு பங்கு எடுத்து ஒருத்தவங்களுக்கு செய்வேன். ஏன்னா, நம்ம இன்னொருத்தர சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் என்னோட சந்தோஷம் நினைப்பேன். இத வச்சு குடும்பம் நடத்துறதுன்றது நடத்தி தான் நான் இத்தன வருஷமா. இத்தன வருஷம் நடத்துனேனே! அது எனக்கு நம்ம வந்து செலவுங்கள கம்மி பண்ணிக்கணுமா, நம்ம குடும்பத்த நல்ல மாரி நடத்தலாம். ரொம்ப நன்றிங்க்கா. நெறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே ஒரு சவாலான வேலை தான். நீங்க சொன்ன மாரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, இப்போ வரைக்கும் உறுதியா அந்த வேலைய செய்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கும்னு எங்கனால புரிஞ்சுக்க முடியுது. அதான் இதுக்கப்புறமும் நீங்க என்னெல்லாம் நெனைக்கிறீங்களோ, அது எல்லாமே நல்லபடியா உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அந்த வாழ்த்துக்கள தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார்.